ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாய்மை சேனல். இன்றைக்கி தாய்மை சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேபி கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் நிறைய பேபி கேர் டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க என்னோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேபி கேர் டிப்ஸ் எல்லாமே வரும். இன்றைக்கி நம்ம ஒரு 3 டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் தான் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வர பால் வந்து சீம்பால்னு சொல்லுவாங்க. அதில் வந்து குழந்தைக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது அப்படின்பாங்க. ஸோ அதனால் அந்த பால் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ரொம்பவே கம்மியான அளவு உங்களுக்கு வந்தாலுமே அதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஸோ எவ்ரி 2 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் குழந்தைங்க தூங்கினாலும் அவங்கள எழுப்பி நீங்கள் வந்து பால் கொடுத்தே தான் ஆகணும். ஸோ முதல் மாதத்தில் நீங்கள் இந்த இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி முதல் மாதத்தில் குழந்தைங்க அதிக நேரம் தூங்குவாங்க. அதனால் தூங்கட்டும் அப்படின்னு விடக்கூடாது. அவங்கள எழுப்பியாவது நீங்கள் பால் கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு பால் கொடுத்தோடனேயே அவங்களுக்கு ஏப்பம் வந்து வர வைக்கணும். நீங்கள் ஸோ ஏப்பம் வர வைக்கிறதுக்கு நீங்கள் ஷோல்டரில் போட்டு குழந்தைய வந்து மெதுவாக தட்டி கொடுக்கலாம் அவங்களோட முதுகு பக்கத்தில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஷோல்டரில் குழந்தைய தூக்கி போடும்போதும் அவங்களோட மூக்கு வந்து உங்கள் ஷோல்டரில் அமுங்காமல் கொஞ்சம் தலையை உயர்த்தி நீங்கள் பிடிச்சிக்கணும். அதே மாதிரி குழந்தைய தூக்கும் போதும் அவங்களோட தலையும் சேர்த்து ஜாயின் பண்ணி தூக்கணும். ஸோ ஏன்னா அவங்களுக்கு தலை வந்து நின்றுருக்காது. கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அந்த மாதிரி குழந்தைக்கு தலையும் கழுத்தும் சேர்ந்த மாதிரி இணைச்சி கையில் வந்து தாங்கி குழந்தைங்கள பிடிச்சிக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு கொடி டெலிவரிக்கு அப்போ ஒரு கிளிப்பு மாதிரி போட்டு விட்டுருப்பாங்க. ஸோ அந்த கிளிப்பு வந்து எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் எடுத்து விடக்கூடாது. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாளில் தானாகவே அது காஞ்சு அந்த கிளிப்பு வந்து தானாகவே கலண்டுரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அதை சுற்றி சப்போஸ் ரத்தம் வந்தாலோ சீல் மாதிரி சளை மாதிரி வந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். அதே மாதிரி தொப்புளை சுற்றி கொஞ்சம் வீக்கமாக இருந்தாலுமே நீங்கள் டாக்டரை வந்து நீங்கள் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும். நீங்களாம் வந்து வீட்டில் ஹோம் ரெமெடியை ட்ரை பண்ணவே கூடாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை தான் காமிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த தொப்புள் கொடி விழுகிற வரைக்கும் குழந்தைங்கள வந்து குளிப்பாட்டக்கூடாது. தொப்புள் கொடி எப்படியும் ஒரு 11 days வந்து விழுந்துடும். ஸோ அது வரைக்கும் எப்பயுமே குளிப்பாட்ட மாட்டாங்க. அப்படியே நீங்கள் உங்கள் குடும்ப நடைமுறையில் நீங்கள் குளிக்க வைக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா, நீங்கள் குளித்ததுக்கு அப்புறமா அந்த இடத்த வந்து நல்லா ட்ரை பண்ணிடணும். அதில் வந்து நீங்கள் குழந்தைக்கு அடிக்கிற பவுடர் இந்த மாதிரி போடக்கூடாது. ஸோ டாக்டரே உங்களுக்கு அந்த இடத்துல போடுறதுக்கு பவுடர் கொடுப்பாங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.